அல்லாஹுவை சந்திக்கிற வாய்ப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பை நேரடியாக எந்த திரையும் இல்லாமல் சந்திக்கிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்களின் மீது சலாம் என்று சொல்ல பெருமானாரின் முகத்தில் சந்தோஷம் இல்லை. என்ன நாயகமே, லிகாவை கொடுத்து சலாம் சொல்ல முகத்தில் சந்தோஷம் இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எனக்கு மட்டுமா சலாம், என் உம்மத்திற்கு வேண்டாமா? எனக்கு மட்டுமா, என் உம்மத்திற்கு வேண்டாமா? அங்கு கொடுக்கப்பட்டதுதான் அத்தஹியாத். அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்கும் சலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் பெருமானாரின் முகத்தில் சந்தோஷம் நிரம்பியது. ஆக உச்சத்தை அடைகிற பொழுது கூட கண்மணி நாயகம் இந்த உம்மத்தை மறக்கவில்லை. ஆனால் இந்த உம்மத்தை ரசூலை மறப்பதற்கு மீளாது வேண்டாம் என்கிறது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு தனி அறையில் இருக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஹஜ்ஜத்தின் வேளையிலே நபிகள் பெருமானாரை பார்த்து, எனக்கு ஸ்பெஷலா துஆ செய்யணும். பெருமானார் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம அஃபிர் லி ஆயிஷா மா தகத்தமத் வ மா தஅഖரத் வ மா அலனத் வ மா அஸரத். ஆயிஷா ரலியல்லாஹு முன் செய்த பின் செய்த ரகசியமாக செய்த பரகசியமாக செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடு ரப்பே. எவ்வளவு சந்தோஷம்! ஆயிஷா ரலியல்லாஹு எதிர்த்து குதிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா சந்தோஷமாக இருக்கிறதா? ஆம் நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், இந்த துஆவை தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என் உம்மத்திற்கு செய்கிறேன் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, உம்மத்தின் மீது அந்த நாயகத்துக்கு இருந்த பாசம், குர்பானி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மினாவிலே அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். சுருங்க சொல்லுவேன், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து எழுப்பி, நாயகமே உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது, எழுந்திருங்கள் நாயகமே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க கண்மணி நாயகம் மினாவில் சொன்னது என்ன தெரியுமா? என் உம்மத்து அத்தனை பேர்களுக்கும், கலிமா சொன்ன அத்தனை பேர்களுக்கும் சொர்க்கம் வேண்டும் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, ரசூல் இந்த உம்மத்தின் மீது வைத்த பாசம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மடியில விளையாடிட்டு இருக்காங்க. சிரிச்ச நாயகம் திடீரென்று அழுகிறார்கள். சிரிச்சுட்டு இருந்த ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, உம்மு ஸலமா ரலியல்லாஹுவினுடைய வீட்டுல நடக்குது, ஏங்க வாப்பா அழுதுகிட்டு இருக்கிறீங்களே என்று கேட்க, சிரிச்சு சிரிச்சு விளையாடுகிறே, அழுது கொண்டு இருக்கிறீர்களே. இல்ல, இந்த இரண்டு பேர்களுக்கும் இயற்கை மரணம் இல்லை என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு விஷம் கொடுத்து ஷஹீதாக்கப்படுவார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலா மைதானத்திலே ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று சொன்ன உடனே எப்படி